ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்றைக்கி ரொம்பவே சுவையான சத்தான இந்த வின்டருக்கு ஏத்தாப்பில் ஒரு சூப் தான் பார்க்க போகிறோம். க்ரீன் பீஸ் சூப், அதாவது பச்சை பட்டாணி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை சேர்த்துட்டு முதல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் இப்போது க்ரீன் பீஸ், நான் ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1.5 கப் அளவுக்கு, இல்லை அது பீஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதில் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அந்த தண்டோடு சேருங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. எடையே கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பிரிஞ்சி இலைக்கு அதை எடுத்துருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டாணியை மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா விழுதாக இந்த மையை அரைச்சிக்கோங்க. இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. அந்த பட்டை அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும். இந்த பேஸ்ட்டை இப்போ ஏற்கனவே வச்சுருக்க நம்ம இந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துருங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சூப் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போது இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். இதில் கடைசியாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான க்ரீன் பீஸ் சூப் ரெடி. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.